சிவபெருமாள் சிவரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாகவே பகவான் ஒளிந்த போது ஆமா இந்த ஆண்டவன் இல்லாத கைலாசத்திலே ஆமா சுவாமி பொருளும் இல்ல ஈசனோட கைலாசம் திருமயமா இருக்குதையா சுக்கரோட கைலாசம் சோதிமயம் அங்கு இருந்த போது ஈஸ்வரி பார்வதியா ஆண்டவனாகிய சிவபெருமாளை காணாமல் ஆமா சுவாமி நாம் கண்ணீரும் கவலையும் தீர்க்கணுமான யாராலே முடியும்? யாரு வந்தால் தீர்மின்றி நம்ம அண்ணன் கோபால கண்ணன் அவர் ஒருவரால் தானே முடியும். ஆமா ஆமா ஆண்டவன் பகவானை காணாமல் 7-8 கைலாசம் எல்லாம் தேடினா பகவானை எங்கும் காங்கல கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தாடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் அலங்குவாளம் பார்வதியா அண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா அண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா ஈஸ்வரரை காணாமல் அங்குதாளாம் பார்வதியா பெருமாள் தங்கை ஈசனுட மனைவியா பெருமாள் தங்கை ஈசனுட மனைவியா அவளாதி கைலாசமெல்லாம் அரணாரை தேடி பார்த்த அந்த அரணாரை காணாமலரும் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவி அச்சுதனார் தங்க அவளோ ஆண்டவனை காணாமல் அண்ணனையே தேடுவாளா அண்ணாவை அழைத்த போது அச்சுதன் என் பெருமா தங்கை அவளைக்கால் என்று பச்சைக்கால் கருடமேறி பச்சமால் வாராரே ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் வருவார் அச்சுதனாகிய கண்ணன் வாரபோது பார்வதா தேவி ஆண்டவனை காணாமல் நீட்டினகால் மடக்கல ஐயா கவுந்த தலை நிமிரல உலைந்த கூந்தல் முடியல ஆமா அவன் மௌனமாயிருப்பாளாம் மாயந்தங்க பார்வதியா மௌனமாக இருக்கும் போது பார்த்தாரே என் பெருமா எந்த தங்க பார்வதிய நீ என்றும் இல்லா திருநாளா மணி மௌனமாயிருப்பதென்ன ஆயந்தங்க பார்வதிய பகவான் இல்லா வேளையில உனக்கு பழி மோசம் வந்ததென்ன ஆண்டி எங்க போனாரம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா பண்டாரத்தை எங்க அம்மா பார்வதிய சொல்லிடம்மா ஊத்தாடிய எங்க அம்மா கோமதிய சொல்லிடம்மா அந்த அச்சுதனும் சொன்ன போது ஏ அண்ணா
கோபால கண்ணா மாயவ கோபாலா ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் பித்தன் என்று சொல்லலாமா? நீ சொல்லலாமா? ஆண்டி என்று தெரிந்தும் நீ அன்று என்னை கொடுத்து விட்டு இன்று அகுமானமா பேசலாமா? நீ பேசலாமா கோபாலா? அரணார் இல்லாத கைலாசத்திலே அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆமா சுவாமி. இறைவன் இல்லையானா என் நிலைமை என்ன ஆகும்? என்னாவும் தெரியுமா? அச்சுதனாகிய கண்ணன் தங்கை அழைத்து அம்மா பார்வதி நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். பகவான தேடி அத்தா எங்கிருந்தாலும் அவரு குடுமையை பிடிச்சு நீ 8 நாளைக்குள்ளே அழைத்து வாரது என்னுடைய பொறுப்பு அம்மா ஆமையா என்று என் பெருமாள் கோபால கண்ணன் மாயவன் கோபால ஒரு ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக வடிவத்தை கொண்டு ஆமா காலில் தும்பு செருப்பு மாட்டி ஆமோ கருத்த கம்பளியை தோளிலே போட்டு தோளிலே போட்டு கொண்டு ஸ்ரீங்குழலை மடியில் வைத்து சிவனார் இருக்கும் செவ்வரளியின் நந்தவனத்தை நோக்கி வருகிறார். ஆமா